விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மகாராஜா. இது அவர் நடிச்சிருக்க 50வது படம். இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன எந்த படமுமே இவ்வளோ ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனதே இல்லை. 1915க்கும் மேலே இருக்கிற ஸ்க்ரீன்ஸில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க மகாராஜா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. படம் பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே படம் நல்லா இருக்கு அப்படின்னு படத்தை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. நம்ம சேனலில் மகாராஜா படத்துடைய பப்ளிக் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் சுதா கங்குராய் டைரக்ஷனில் சூர்யா நடிச்ச படம் தான் சூரனை போற்று. இந்த படத்துடைய அஃபிஷியல் ஹிந்தி ரீமேக்ல ஆக்டர் அக்ஷய் குமார் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஹிந்தியில சஃபீர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம சூர்யா ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. சூரி ஹீரோவா நடித்த கருடன் படத்தில் முக்கியமான ரோலில் ரொம்பவே சூப்பராக நடித்தவர் தான் ஆக்டர் உன்னி முகுந்தன். ஆக்டர் உன்னி முகுந்தன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மார்க்கோ. இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ஜூன் 16 10 AM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராம்குமார் டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் ஹீரோவா நடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி தான் முண்டாசுப்பட்டி. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 10 years ஆகுது. அதுக்காக மூவி டீம் ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்தை டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீரா மலை அப்படிங்கிற சாங்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பாலிவுட் அப்படின்னு அழைக்கப்படுற ஹிந்தி சினிமாவில் டைரக்டர் ரோஹித் செட்டி போலீஸுக்குன்னு ஒரு தனி யூனிவர்ஸ் படமே உருவாக்கியிருக்காரு. இப்போ அவர் புதுசாக டைரக்ஷன் பண்ணியிருக்க சிங்கம் எகைன் அப்படிங்கிற இந்த போலீஸ் யூனிவர்ஸ் மூவியில் ஆக்டர் அஜய் தேவ்கன் சிங்கம் போலீஸாக நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் தீபிகா படுகோன் லேடி சிங்கமாக நடிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஆக்டர் அக்ஷய் குமார், ஆக்டர் ரம்பீர் சிங், ஆக்டர் கரீனா கபூர் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இன்னைக்கு பயமரியா பிரம்மை அப்படிங்கிற படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் அப்படின்னு இந்த படம் ஜூன் 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்ட் ஆக்டர் ஸ்ரீலீலாவுக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். இன்னைக்கு ஆக்டர் பிந்து பாதவிக்கும் பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக போக்கிரி படம் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த படம் ஜூன் 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரீரிலீஸ் ஆக போகிற இந்த போக்கிரி படத்துடைய ஸ்பெஷல் டீசர் ஒன்று நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரி ஹீரோவா நடித்த கருடன் படம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது. இந்த சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுற விதமாக மூவி டீம் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். ஆக்டர் விமல் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மாப்போசி. இந்த படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய டைட்டிலே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு சார் அப்படின்னு நியூ டைட்டில் வச்சிருக்காங்க. கூடி சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். தெலுங்கு ஆக்டர் விஷ்ணு மஞ்சூன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கண்ணப்பன். இது ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் மோகன்லால், பாகுபலி பிரபாஸ், ஆக்டர் சத்யராஜ் இவங்கெல்லாம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார் இந்த படத்தில் சிவன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. பாகுபலி பிரபாஸ் ஹீரோவா நடிச்சிருக்க கல்கி படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.